பிரேம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு EKM vlogs. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா, புதுசா இங்க ஏதோ போர்ட் சிட்டில திறந்துருக்கானுங்களாம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். 3 பேருமே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் இதோட ஒஃபிஷியல் ஓப்பனிங்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்டிங் ஃப்ரம் பிங்சூன், அப்புறம் கொலம்பி, பேரிஸ்டா, வியானாய், ஒன் ஓஷன், ஹலோ பீட்ரூட் பை லெஸ்பியன் இல்லை, பெய்ரூட் பை லெபனான் ஷெஃப் அண்ட் டொமினோஸ், சப்வேக்கு மேலே தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். சப்வேக்கு மேலே தான் நிற்கிறோமா? சாரி, நடுவில் ஜாக்ரோ, அப்புறம் ரூட்ஸ். ஸோ இது வரைக்கும் இப்போதைக்கு இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வரைக்கும் எனக்கு ஏதோ இங்க வந்தா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்க்குள்ள உங்களை கறந்துட்டு தான் விடுவான்ற மாதிரி தோணுது. பார்க்கிங்க்கு காசு இருக்காங்க? பார்க்கிங்க்கு காசு இல்ல, இப்போதைக்கு பார்க்கிங்க்கு காசு இல்ல. ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் வைபான ஃபுட் கோர்ட், பெரிய ஃபுட் கோர்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஃபுட் கோர்ட்டா இதை எடுத்துக்கலாம். நேரங்கள் கழித்து பாபா படத்துல சவுண்ட் பண்ணி பாபா படத்துல. ஆனா வெளிய இருந்து பார்க்கும் போது ஏதோ நிறைய கடை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள வந்து பார்த்தா கம்மியான கடை இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லடா, ஏன்னா கடை இருக்கு தானே. இங்க பாரு, எத்தனை கடை இருக்கு. பேரிஸ்டா, டொமினோஸ், பின்சூன், ஃபுல்லர்ஸ், ஒன் ஓஷன், மற்றது என்னடா சைக்கா சோக்குன்னு ஒன்று இருந்துச்சு. சோக்கு என்ன இருந்தாலும் பிலாவ் சிலேபஸ் கிசோக்கு, ஜாக்ரோ, அப்படியே கடை இருக்கு தானே. ஆனா சப்வே எங்க அடி சப்வே இருக்கு. சப்வே எல்லாம் இருக்கு. ஆனா என்ன அந்த திருப்பி பரட்டா என்ன அண்ணாமலை அப்படியே உறைஞ்சு போயிருக்க. அக்கா நல்லா பண்றாங்க. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? 3 பேரா வந்தோம். பிரேம்ல ஒருத்தன் இல்லன்னு நீங்க யோசிக்கலாம். அந்த அம்மா ஒருத்தங்க ஆட தொடங்கினாங்க. ஆட தொடங்கினதுல இருந்து இவன் உறைஞ்சு போயிட்டான், அவன் காணாம போயிட்டான். எட்டி பாக்குற அழகா மட்டும் பாருங்க. ரமணன் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். ரமணனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம். நாங்க பாத்துட்டோம். இப்ப அவர் கேஷுவலா வந்து போனை பாத்துக்கிட்டு இருக்காராம். அந்த அக்காவை பார்க்கவே இல்லையா? எங்க போனீங்க? எடுத்து பிடிச்சி போட்டேன், ஸ்டோரியில போட்டேன். சரி, எங்க சாப்பிட போறோம்? எந்த கடையில சுமார் 1000 ரூபாய்க்கு எல்லா கடையிலயும் போயிட்டு நிக்கிற மாதிரி மாட்டை எடுத்துட்டு பார்த்த வரைக்கும் மக்களே எல்லா இடத்துலயுமே விலை கூடவா இருக்கு. பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. அதாவது சூட் பிளான் என்னன்னா மக்களே, இங்க வந்துட்டு ஒரு சாய்வாளால போயிட்டு டீயை குடிச்சு முடிச்சு விட்டுருவோம்னா சொன்னேன். இவங்க இங்கே வாங்கி சாப்பிடுன்ற அளவுக்கு தைரியமா பேசுறானுங்க. இப்ப நாம வந்து எந்த கடையில வாங்குறதா முக்கியம். ஆமா, போவோமா? எல்லாத்துக்கும் இங்க வெஜிடேரியன் இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா நான் ஒரு வெஜிடேரியன். சரி வராது போல இருக்கு. வேற கடையை பாப்போமா? மனசாட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மத்த ப்ளோகர்ஸ் மாதிரி ஆயிடுது. நான் மனசாட்சிக்கு துரோகம் பண்றதுக்கு இல்ல, என் பர்ஸுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். வந்ததுக்கு சாப்பிட்டுதான் முடியும். வெல்கம் டு சத்யன் சினிமாஸ். ராஜா ஸ்நாக்ஸ். சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. ஒரு கட்டு கட்டுற பாருங்க. அடவா. சாப்பாடு எப்படி இருக்குன்னு போண்டா சொல்லுவோம். திரும்பவும் வரணும் தம்பி. அம்மா சீஸ் ஏதாவது வடிய வடிய. எனக்கு வந்து இது சாக்கஸ்டிக்கா தானே சொல்றேன். இல்ல எனக்கு வந்து இவங்க நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெஜி பர்கர் வந்து பேட்டி களியா இருக்கிற மாதிரி நான் சாப்பிட்டேன். நத்திங் அகேன்ஸ்ட் ஃபுல்லர். இதுக்கு முதல்ல நான் சாப்பிட்டது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு அவ்வளோவா செட் ஆகல. அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷிங் டச்சா இவன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கலான்னு பிஞ்சோன்குள்ளே போயிருக்கான். நல்ல வேலை போனவன் ஐஸ்கிரீமோட மட்டும் வாரான். இவனுக்கு பிடிச்ச பபுள் டீயை வாங்கி எங்களையும் குடின்னு சொல்லணும்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், தப்பிச்சிட்டேன். ஸோ கடைசியாக பீன்சூனில் வந்து ஐஸ்கிரீமை வாங்கி இந்த சுற்றை முடிச்சுக்கிட்டோம். ஓவரால் வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. உள்ளே வரும்போது லைட்டாக பயமாக இருந்துச்சு ப்ரைஸியாக இருக்குமான்னு. ஆனால் ஐஸ்கிரீம் நக்கிற அளவுக்கு ஓகேவா இருக்குது ப்ரைஸ். அதை விட முக்கியமான ஒரு ஐட்டம் வெளியே வரும்போது யோசிச்சேன். இது எங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு அக்கா ஒரு ஆடுறதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேர்ள்ஸ், திஸ் would be an ideal date spot for you.
கூட்டின்னு வாங்க. இஃப் யுவர் பாய் கன்சிமிட்டாமல் உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான், டைவர்ஷன் ஆகாமல் இருந்தான்னா தென் ஹீஸ் த கை. அதை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். பட் பாய்ஸ் நான் சொல்றேன், அக்கா will never disappoint you. ஸோ எஸ், அதுதான் அதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இனிமே வீடியோ கண்டினியூஸாக வரும்னு நம்புகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அக்கா போற அடுத்த ஈவெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் டோன் அமுக்கி. எஸ், ஸோ தட்ஸ் இட். See you in the next video. Bye.